Example 6.7 Important 5 mark. Prove by vector method that the perpendiculars altitudes from the vertices to the opposite sides of a triangle are concurrent. Repeated கேட்கக்கூடிய 5 mark. காசு சைனு அந்த 4 சம் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அதோட இந்த கன்கரண்ட் ட்ரையாங்குலர் கன்கரண்ட் இதுவும் அந்த 5ல் ஒரு 5 மார்க்கு எப்பவும் வந்துகிட்டே இருக்கும் பப்ளிக்கில். ப்ரூஃப் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ட்ரையாங்கிள் ஏபிசி ஏபிசிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ஆல்டிடியூட்ஸ்னால் என்ன? நமக்கு பர்பெண்டிகுலர் லைன். ஆல்டிடியூடுனால் ஒரு வெர்டெக்ஸ்லேருந்து ஆப்போசிட் லைனுக்கு வரையக்கூடிய ஒரு பர்பெண்டிகுலர் லைன் தான் ஆல்டிடியூட். ஓகேவா? பாருங்கள், ஏபிசிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் ஏலேருந்து அதுக்கு ஆப்போசிட் என்ன இருக்குது? பிசி. பிசிக்கு வரையக்கூடிய ஒரு பர்பெண்டிகுலர் லைன் தான் என்னது? ஆல்டிடியூட்ஸ். அதே மாதிரி பிலேருந்து ஏசிக்கு வரையக்கூடிய ஒரு பர்பெண்டிகுலர் லைன் தான் ஆல்டிடியூட். நெக்ஸ்ட்டு சிலேருந்து ஏபிக்கு வரையக்கூடிய ஒரு பர்பெண்டிகுலர் லைன். ஓகேவா? இப்போ இதுக்கு நேம் கொடுக்கலாமா? ஏபிசி, இங்கே டி, இந்த பாயிண்ட்டு இ, இது எஃப். இப்போ ஆல்டிடியூட்ஸ்னால் ஏடிங்கிற லைன், பிஇ, சிஎஃப். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்? அந்த ட்ரையாங்கிளாக கன்கரண்ட்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். கன்கரண்ட்னா என்ன? 3 or more lines பாஸ் ஆனால் அதுதான் என்னன்னு சொல்லுவோம்? கன்கரண்ட். ஒரு பாயிண்ட் வழியாக இந்த பாயிண்ட் என்னென்னு எடுத்துக்கிறோம்? ஓ. இந்த ஓங்கிற பாயிண்ட் வழியாக 3 or more lines 2 lines பாஸ் ஆனால் அது கன்கரண்ட் கிடையாது, அது ஆல்டிடியூட்ஸ் தான். ஓகேவா? 3 or more lines பாஸ் ஆனால் தான் அது என்னென்னு சொல்லுவோம்? கன்கரண்ட். அப்போ இந்த பாயிண்ட் வழியாக ஃபஸ்ட்டு இந்த 2 லைன், ஏடிங்கிற லைன் பர்பெண்டிகுலர், இது ஒரு ஆல்டிடியூட். நெக்ஸ்ட்டு பிங்கிற லைன், இதுவும் ஒரு ஆல்டிடியூட், இது பர்பெண்டிகுலர் எடுத்துக்கிறோம். இப்போது இந்த ஏடிங்கிற லைன், பிங்கிற லைன், இந்த 2 லைன் என்ன? 2 ஆல்டிடியூட். இது 2 மட்டும் எடுத்துகிட்டு நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்? அடுத்த லைன் சிஎஃப்ங்கிற லைன், இதுவும் ஆல்டிடியூடுன்னு ப்ரூவ் பண்ணாலும் என்னென்னு ஆகிடும்? கன்கரண்ட்டுன்னு ஆகிடும். ஓகேவா? இப்போ நம்ம இந்த 2 லைனை எடுத்துக்கிட்டு இந்த 3rd லைனை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? இங்கே அப்போ நம்ம என்ன போடக்கூடாது? பர்பெண்டிகுலர் போடக்கூடாது. போட்டால் இங்கேயே ப்ரூஃப் முடிஞ்சிடும். அப்போது இது நீங்கள் போடக்கூடாது. இது 2 மட்டும்தான் இங்கே பர்பெண்டிகுலர் சிம்பிள் போடணும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரியுதா? 2 லைன் எடுத்தால் ஆல்டிடியூடு, 3rd லைனுக்கும் நீங்கள் பர்பெண்டிகுலர் போட்டுட்டிங்கன்னா அது என்ன ஆகிடும்? கன்கரண்ட் ஆகிடும். போங்கிற பாயிண்ட் வழியாக 3 லைன் பாஸ் ஆனாலே அது என்னன்னு சொல்லலாம்? கன்கரண்ட்னு சொல்லலாம். இப்போ இந்த 2 லைன்ஸை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஒரு கிளியர் டயக்ராம். லெட் ஏபிசி பி எ ட்ரையாங்கிள். ஓகேவா? லெட் ஏபிசி பி எ ட்ரையாங்கிள். லெட் ஏடி அண்டு பிஇ பி தி ஆல்டிடியூட்ஸ் இன்டர்செக்டிங் அட் ஓ. அப்போது ஏடி அண்டு பிஇ பி த ஆல்டிடியூட்ஸ். அப்போ நம்ம இங்கே என்ன எடுத்துக்க போகிறோம்? ஏடிங்கிறது ஒரு ஆல்டிடியூட்ஸ். அப்போ இங்கே பர்பெண்டிகுலர் சிம்பிள் போடணும். அதே மாதிரி பிங்கிறது ஒரு ஆல்டிடியூட்ஸ், அதுவும் பர்பெண்டிகுலர் சிம்பிள். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்? ஏபிக்கு இந்த சிஎஃப்ங்கிற லைன் பர்பெண்டிகுலர், அதுதான் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? Let AD and BE be the altitudes intersecting at O. To prove altitudes of triangle are concurrent. ஓகேவா? இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். It is enough to prove OC perpendicular AB. இதுக்கு மீனிங் புரியுதா? இதை ப்ரூவ் பண்ணாலே நமக்கான ப்ரூஃப் கிடச்சிரும்னு அர்த்தம். It is enough to prove OC perpendicular AB. இப்போ ஓசிங்கிறது எங்கே இருக்குது? இதுதான் ஓசி. அப்போ இந்த ஓசினாலும் சிஎஃப்னாலும் என்ன? நமக்கு ஈக்குவல் தான். ஓசினாலும் சிஎஃப்னாலும் ரெண்டுமே சேம் தான். ஏன்னா இந்த சிஎஃப்ங்கிற லைனில் தான் நமக்கு என்ன இருக்குது? ஓசிங்கிற இந்த லைன் இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த சிஎஃப் பர்பெண்டிகுலர் ஏபினாலும் ஓசி பர்பெண்டிகுலர் ஏபினாலும் என்னன்னு சொல்லலாம்? சேம் தான். சரியா?
அப்போ நம்ம ஓசி பர்பெண்டிகுலர் ஏபின்னு எடுத்து ப்ரூவ் பண்ண போகிறோம். இன் டயக்ராம் ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம எடுத்துக்கிட்ட ஆல்டிடியூட் ஏடி. ஏடி வந்து எதுக்கு பர்பெண்டிகுலராக இருக்குது? பிசிக்கு. ஓகேவா? ஏடி எதுக்கு பர்பெண்டிகுலராக இருக்குது? பிசிக்கு. இப்போ ஏடி பர்பெண்டிகுலர் பிசி. இந்த ஏடியை எப்படி எழுதலாம்? ஏடிங்கிற லைனில் என்ன லைன் வந்திருக்கு? ஓஏ. ஓகேவா? அப்போ அந்த ஏடியை எப்படி எழுதலாம்? ஓஏ. ஓஏ பர்பெண்டிகுலர் பிசி. சரியா? இப்போ நம்ம வெக்டாரில் தான் ப்ரூவ் பண்ண போகிறோம் சம். ஸோ ரெண்டுத்துக்கு என்ன எடுக்கிறோம்? வெக்டார் எடுக்கிறோம். ஓஏ வெக்டார் பர்பெண்டிகுலர் பிசி வெக்டார். இப்போ பர்பெண்டிகுலர்னால் நமக்கு என்ன ப்ராடக்ட்னு தெரியும்? டாட் ப்ராடக்ட். இப்போது ஓஏ வெக்டார் டாட் பிசி வெக்டார் ஈக்குவல் டு 0. பர்பெண்டிகுலர்னால் டாட் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? ஓஏ வெக்டார் டாட் பிசி வெக்டாரை அதோட பொசிஷன் வெக்டாராக எழுதலாம். பிசி வெக்டார் எப்படி எழுதலாம்? ஓசி வெக்டார் மைனஸ் ஓபி வெக்டார். ஓகேவா? பிசி வெக்டாரை ஓசி வெக்டார் மைனஸ் ஓபி வெக்டார்னு எழுதியாச்சு. ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு இதை அப்படியே உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓஏ வெக்டார் டாட் ஓசி வெக்டார். ஓஏ வெக்டார் டாட் ஓசி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார் டாட் ஓபி வெக்டார் ஈக்குவல் டு 0. மல்டிப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஓஏ வெக்டார் டாட் ஓசி வெக்டார் ஈக்குவல் டு இந்த மைனஸ் அன்சைட் போகும்போது என்னாகும்? ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓஏ வெக்டார் டாட் ஓபி வெக்டார். இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். இது வரைக்கும் புரியுதா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்ட ஆல்டிடியூட் ஏடி. செகண்ட் இன் டயக்ராம் என்ன எடுக்க போகிறோம்? பிஇ. இப்போ என்ன எழுதுவீங்க? பிஇ பர்பெண்டிகுலர் ஏசி. ஓகேவா? அப்போ பிஇ எப்படி எழுதலாம்? ஓஇன்னு எழுதலாமா? சாரி, ஓபின்னு எழுதலாமா? இப்போது ஏடி முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? பிஇன்னு எடுக்க போகிறோம். பிஇ வந்து ஏசிக்கு பர்பெண்டிகுலர். அந்த பிஇயை நம்ம எப்படி எழுதலாம்? பிங்கிற லைனில் தான் என்ன இருக்குது? ஓபிங்கிற லைனும் இருக்குது. அப்போ எப்படி எழுதலாம் பாருங்கள். பிங்கிற லைனில் தான் ஓபிங்கிற லைன் இருக்குது. அப்போ பிஇயை ஓபி பர்பெண்டிகுலர் ஏசின்னு எழுதலாம். பிஇயை ஓபின்னு எழுதியாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு ரெண்டுத்துக்குமே வெக்டார் அப்ளை பண்ணுறோம். ஓபி வெக்டார் பர்பெண்டிகுலர் ஏசி வெக்டார். பர்பெண்டிகுலர் வந்துட்டனாலே என்ன? டாட் ப்ராடக்ட். அப்போ ஓபி வெக்டார் டாட் ஏசி வெக்டார் ஈக்குவல் டு 0. அடுத்தது பாருங்கள், ஓபி வெக்டார் டாட் ஏசி வெக்டாரை அதோட பொசிஷன் வெக்டாரில் எழுதினா ஓசி மைனஸ் ஓஏ. அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். ஈக்குவல் டு 0. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஓபி வெக்டார் டாட் ஓசி வெக்டார் மல்டிப்ளை பண்ணியாச்சு. அடுத்தது ஓபி வெக்டார் டாட் ஓஏ வெக்டார். ஓபி டாட் ஓசி மைனஸ் ஓபி வெக்டார் டாட் ஓஏ வெக்டார் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஓபி வெக்டார் டாட் ஓசி வெக்டார் மைனஸ் இங்கே என்ன இருக்குது? ஓபி வெக்டார் டாட் ஓஏ வெக்டார்னு இருக்கா? ஈக்குவேஷன் 1ல் பாருங்கள், ஓபி வெக்டார் டாட் ஓஏ வெக்டார்னாலும் ஓஏ வெக்டார் டாட் ஓபி வெக்டார்னாலும் சேம் தான். அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்? ஓஏ வெக்டார் டாட் ஓசி வெக்டார்னு எழுதலாம். ஓகேவா? அதை தான் இந்த இடத்துல எழுதியிருக்கோம். இப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதியிருக்கோம்? ஓஏ வெக்டார் டாட் ஓசி வெக்டார்னு எழுதியிருக்கோம் ஃப்ரம் ஈக்குவேஷன் 1லேருந்து. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? இது ரெண்டுத்துலேயுமே எது நமக்கு காமனாக இருக்குது? ஓசி வெக்டார். ஓசி வெக்டாரை காமனாக வெளியில் எடுத்துட்டா பேலன்ஸ் என்ன இருக்குது? ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார். டாட் ஓசி வெக்டார் தான் வெளியில் எடுத்துட்டோம். ஈக்குவல் டு 0. இப்போ ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார் எப்படி எழுதலாம்? ஏபி வெக்டார் எழுதலாமா? ஏன்னா ஏபி வெக்டாரோட பொசிஷன் வெக்டார் தான் ஓபி மைனஸ் ஓஏ. அப்போ இது எப்படி எழுதலாம்? ஏபி வெக்டார் டாட் ஓசி வெக்டார் ஈக்குவல் டு 0. டாட் ப்ராடக்ட் 0வாக இருந்தால் என்ன எழுதலாம்? பர்பெண்டிகுலர். அப்போ ஏபி வெக்டார் பர்பெண்டிகுலர் ஓசி வெக்டார். ஓகேவா? ஏபி வெக்டார் பர்பெண்டிகுலர் ஓசி வெக்டார். நம்ம என்ன ப்ரூவ் பண்ணலான்னு இருந்தோம்? ஏபி வெக்டார் பர்பெண்டிகுலர் ஓசி வெக்டார் அதானே எடுத்திருக்கோம். புரியுதா? ஓசி பர்பெண்டிகுலர் ஏபின்னு தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். அதே தான் இங்கே ப்ரூவ் ஆகிருக்கு. ஏபி பர்பெண்டிகுலர் ஓசி. ஓகேவா? ஹென்ஸ் அல்டிடியூட்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஆர் கன்கரண்ட். தேங்க்யூ.